நல்லா இந்த கலர் வந்ததுக்கப்புறம் பறிங்க. நிறைய பேர் வந்து இந்த காய் திரண்டுறதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்க. இந்த அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம நண்பர் வேலுசாமி கொண்டுட்டு வந்து கொடுத்த சிகப்பு சீத்தாப்பழமுங்க. இந்த செடியெல்லாம் வந்து நம்ம தான் கொடுத்துருந்தா. அவர் கொடுத்து 2 வருஷம் ஆகுதுங்க. போன வருஷமும் ஒரு காய் பிடிச்சது. இந்த வருஷம் நிறைய காய்ச்சிருக்குதுன்னு வரும்போது நம்மளுக்கு கொண்டு வந்தார். நல்ல சுவைங்க. இது ஒன்று கனிஞ்சு போச்சு. அது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். கொலகொலன்னு ஆனதுனால இந்த பாலித்தீன் கவர் மேலே எடுத்து வச்சுருக்குதுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. நல்லா கமர்ஷியலாக விடக்கூடிய ரகம். நல்லா வறட்சி தாங்கி வரக்கூடிய ரகம். எல்லா பகுதியிலுமே வருங்க. தண்ணி தேங்கி நிற்காத அனைத்து பகுதிகளிலும் நல்லா விளையும். நல்ல ஈல்டு தருமுங்க. நல்லா ஈல்டு தரும். தென்னந்தோப்புக்குள்ளே எல்லாமே ஊடு பயிராக போட்டுடலாம். நிழல்லையும் நல்லா காய்க்கு. நிறையா தென்னந்தோப்புக்குள்ளே ஊடு பயிர் என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்க. அதில் எல்லா சீத்தா வெரைட்டியுமே நிழலில் நல்லா காய்க்கு. முள்ளு சீத்தா, ராம் சீத்தா, நம்ம நாட்டு சீத்தா, மலை சீத்தா, இந்த சிகப்பு சீத்தா எல்லாமே நல்லா காய்க்குமுங்க. ஆனால் இது வந்து கலர் அட்ராக்டிவாக இருக்கிறதுனால நல்லா எடுபடு. இதே ஒன்றும் நல்லா பழுக்கலை. பழுத்ததுன்னு இன்னும் கலர் வந்துருமுங்க. இது நல்லா பழுத்ததில் கலர் வந்துருக்குது பார்த்தீங்களா. இந்த சிகப்பு கலராட்டம் வந்துரு நல்லா பழுக்கும்போது. குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நம்ம கொடுத்த சீத்தாப்பழத்தில் இது நல்லா சக்ஸஸான வெரைட்டிங்க. இதுவும் நல்லா மூவிங் ஆகும். அவர் ஒரு 10-20 செடி நட்டு விட்ருக்காரு. எல்லாமே காய்க்க தொடங்கிடுதுன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்து கொடுத்தாருங்க. அப்புறம் இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த வருஷம் நிறையா பக்கம் வெள்ளைப்பூச்சி விழுந்துருக்குது. இந்த சீத்தா செடியில் வந்து வெள்ளைப்பூச்சி விழுந்துருக்குது. மாவு பூச்சிங்க. அப்படியே காயிலையும் மட்டும் அப்பிடுது. செடியில் விழுகிறதில்ல, காயில் மட்டும் அப்படியே காய் வேஸ்ட்டாக போயிடுச்சு நிறைய பக்கம் அப்படின்னு ஃபோட்டோ கூட எடுத்தெல்லாம் அனுப்பி விட்டுருந்தாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஆரம்பத்தில் அரை காய் ஆகும்போதே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டே இருந்தீங்கன்னா அந்த மாவு பூச்சி ஒட்டுறதே இல்லைங்க. இவங்கெல்லாம் அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்ட பிரச்சனையெல்லாம் வந்திருக்குது பாருங்க. இதெல்லாம் காய் சின்ன சைஸ் காய்ங்க. இதெல்லாமே காய் சின்ன சைஸு. இன்னும் இத்தனை சோட்டு காய் வருமுங்க. செடி மொத்தம் பெருசாக அதுக்கு வயசு ஏஜ் அதிகமாக நல்லா காய் சைஸ் வரும். நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் எரிசத்து மட்டும் போட்டு விட்ருங்க. இவர் வந்து எதுவுமே போடலையாட்டு இருக்குது. அதனால தான் வந்து காயெல்லாம் சிறுத்து போச்சுங்க. இல்லைன்னா பெரிய பெரிய காயாக வரும். நல்லா எரு போட்டு தண்ணி கொடுத்தோம்னா நல்லா பெரிய காயாக வருமுங்க. அப்புறம் இதில் விதை வந்து நிறைய இருக்குது. நம்ம சீத்தாப்பழ செடி நிறைய பேர்த்துக்கு கொடுத்த சிகப்பு சீத்தா. அவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோவை எடுத்து கமெண்டில் போடுங்க. எப்படி காய்ச்சிருக்குதுன்னு நானும் பார்த்துக்கிறேன். அதுதான் சந்தோஷம். இந்த மாற்றம்ங்கிறது சொல்லலை, செயலுங்கிறதே அதுதானே. சும்மா உட்காந்து பேசி எனத்துக்காக போகுதுங்க. அதனால் நீங்கள் எல்லாம் எடுத்து ஃபோட்டோ வீடியோவுமே முடிஞ்சு அனுப்பிச்சி விடுங்க. எல்லாம் நம்ம சேனல்லையே போட்டுவிடுவோம். ஏன்னா நிறையா பக்கம் இது காய்க்க தொடங்கி இருக்குது. இது வந்து நம்ம கிருஷ்ணமோகன் அப்படின்னு சொல்லி நண்பர், அவர் தான் வந்து இந்த பழத்தை முதல் நம்மளுக்கு கொடுத்தாருங்க. பழ விதையெல்லாம் அதிலிருந்து பெருக்கி எடுத்தது தான் இத்தானையுமே. இன்றைக்கி வந்து இதுலேயே ஆயிரக்கணக்கான மரங்கள் உற்பத்தி பண்ணிட்டேன். அவர் கொடுத்த விதையிலேருந்து உற்பத்தி பண்ணி எடுத்து அதை போட்டு திருப்பி அதையே கொண்டு வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் இதை கொண்டு வந்துட்டோமுங்க. உங்கள் உணவு காட்டிலையும் கட்டாயம் இதை நடுங்க. நம்ம பச்சை சீத்தாவில் விட அதிகமான இனிப்பு சுவை இதில் இருக்கும். தென்னந்தோப்புக்குள் ஊடு பயிர் இதை நடலாம். மாடி தோட்டத்துலேயும் நடலாம். வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன இடமா இருந்தாலும் நடலாதைய. ஏன்னா ரொம்ப உயரமாவெல்லாம் வளராதுங்க. சும்மா ஒரு 10 அடி உயரம் கூட வளராது. நம்ம நாட்டு சீத்தா, பச்சை கலர் சீத்தா அளவுக்கு கூட இது உயரமாக வளராது. நல்லா இந்த கலர் வந்ததுக்கப்புறம் பறிங்க. நிறைய பேர் வந்து இந்த காய் திரண்டுறதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்க. இந்த உள்ள ரோஸ் கலராட்டம் வந்துருக்குது பாருங்க. இந்த மாதிரி கலர் வந்த உடனே பறிச்சிட்டா பழத்துக்கு இந்த சிகப்பே வந்துருச்சு பாருங்க. மேலையெல்லாம் இந்த சிகப்பு வந்தோடனே பறித்து வச்சிங்கன்னா பழத்துக்கு. இல்லைன்னா அரிசி மூட்டைக்குள்ளே வைங்க. நம்மளாம் சின்ன வயசில் அப்படித்தானே வைப்போம். அரிசி மூட்டைக்குள்ளே வச்சிங்கன்னா 2 நாளில் பழத்துக்கு 3ஆவது நாள் எடுத்து சாப்பிட்றலாம். இந்த கன்று வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்ததெல்லாம் தீந்துருச்சு. இந்த கன்று இன்னும் 2 மாதத்தில் எல்லாத்துக்குமே கிடைக்குமுங்க. அப்புறம் வந்து எடுத்து கொண்டு போய் நட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.